பெண்ணினாலே காமத்தை அடக்கி வாழ முடியும் 100க்கு 90 பேரால. ஆணுக்கு இயல்பிலேயே அது முடியாது, தன் வேலைகளை செய்து கொள்ள முடியாத போது வழிதவறி போகாமல் இருப்பதற்காக, நெறிப்படுத்துவதற்காக மறுபடியும் திருமணத்தை செஞ்சு வைக்கலாம். ஒத்தி போனாவிட்டு செஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, இருக்கிற போதே பண்ணிக்கிட்டா பாவம். இங்க அதே மாதிரி எடுத்து கொடுக்கிறான். இது தேவவிரதன் பரசுராமர் இடத்துல அத்தனை வித்தைகளையும் கற்றிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காதலிச்சு கங்கையை கல்யாணம் பண்ணி அவகிட்ட 8 குழந்தை பிறந்து அதுல 7 செத்து 8வது 16 வயசு வளர்ந்து இவனுக்கு எத்தனை வயசு ஆயிருக்கும்? இப்ப அந்த பையன் 16 வயசு கல்யாணத்துக்குரிய வயது. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம். இந்த காமத்துக்கு வயசே கிடையாது. இவனுக்கு ஆயிடுத்த வயசு. ஆனாலும் மறுபடியும் ஒரு நாள் இவன் வேட்டைக்கு போறான் மந்திரி பிரதானிகளோடு. திடீர்னு ஒரு நல்ல வாசனை. அதனாலதான் அதெல்லாம் போட்டு போகக்கூடாது. சென்ட் முன்னெல்லாம் சொல்லுவாங்க, கொண்டையிலே பூ வைக்க வேணும், வைத்தது தெரியாமல் வைக்க வேணும். கோயிலுக்கு போற போது பூ வச்சா, பூ வைக்கிறது சுமங்கலிக்கு அடையாளம். ஆனா கொண்டைக்குள்ள சொருகிட்டு போவாங்க, ஒரு தாழம்புவியோ இதையோ வாசனை அடிக்கும். ஆனா யார் கொண்டையில இருந்து வருதுன்னு தெரியப்படாது. தெரிஞ்சா பின்னாடியே வருவான். எங்கெங்கு தாழம்போ அங்கங்கு நான். அதனால கொண்டையிலே பூ வைக்க வேண்டும், வைத்தது தெரியாமல் வைக்கணும். இப்ப இல்லையே. அதனாலதான் இப்ப வாசனையே இல்ல. நல்ல வேலை பொழைச்சுக்கிட்டோம். வாசனையை பிடிச்சிட்டு யாரும் வர்றது இல்ல. எல்லாம் தலைகீழ். முன்ன கல்யாணம் ஆனவங்க தான் கண்ணாடி வளையல் போடணும். இன்னைக்கு ஆந்திரா, கர்நாடகா. இப்ப கல்யாணம் ஆகாததுதான் இதுல இருந்து இது. அப்ப கல்யாணம் ஆன பெண் வளையல் ஓசை கேட்டா அந்த பையன் பின்தொடர மாட்டான்னு வச்சாங்க. காலுக்கு மெட்டி, கைக்கு வளையல், கழுத்துல மஞ்சள் சரடு. இப்ப கண்ணாடி வளையல் போட்டால் எங்கெங்கு வளையோசை அங்கங்கு நான் வர்றான். இவனே கூப்பிடுற மாதிரி, நாய்க்கு ரொட்டி துண்டு போடுற மாதிரி இந்த பொண்ணுங்களை. அப்ப அதனால இங்கேயும் இந்த இவ்வளவு நாள் கழிச்சு போனா ஒரு வாசனை அடிக்கிறது பார்க்கிறோம். ரொம்ப 1 யோஜனை தூரம் அந்த வாசனையை பிடித்து கொண்டே போறோம். போனா ஒரு அருமையான வாசனை. ஒரு படகு ஓட்டி கொண்டு ஒரு பெண் இருக்கிறான். பார்க்கிறான். உன் பேர் என்ன? யோஜனை தூரம். யோஜனை மைல் கணக்குல வாசனை அடிப்பதனால அவளுக்கு யோஜன கந்தி. அவள் உடம்புல இயற்கையான மனம் இருப்பதனாலே அவளுக்கு பரிமண கந்தி. ஆனா அவ பேர் சத்தியவதி. இந்த பெண்ணுக்கு வைக்கப்பட்ட பேர் சத்தியவதி, செம்படவ பெண். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், பாரதத்திலேயோ ராமாயணத்திலேயோ ஜாதிகள் ஒரு பொருட்டாக பேசப்பட்டதே இல்லை. வேதத்திலே ஜாதி என்ற வார்த்தையே இல்லை. இந்த ஜாதியை குறிக்கக்கூடிய எந்த பெயர், பிராமணன் என்றோ சூத்திரன் என்றோ வைசியன் என்றோ பேரே இல்ல வேதத்துல. யோசிச்சு பாருங்க. புராணத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் பிராமணர், தேவதாசி குலத்திலே பிறந்த பறவையை கல்யாணம் பண்ணிட்டார். வேளாள குலத்திலே பிறந்த சங்கிலி நாச்சியாரை செய்து கொண்டார். இறைவனே கல்யாணம் செஞ்சு வச்சார். அக்ரஹாரத்துலதான் குடியிருந்தார். ஜாதியை விட்டு தள்ளல. அங்க ஜாதி பெருசா பேசவும் இல்லை. ஞானசம்பந்தர் பிராமண குலம். அவர் மிகச்சிறந்த ஆழ்வாராக, திருநீலகண்ட யாழ்ப்பாணர், தாழ்த்தப்பட்ட குலம். வீட்டுல நடக்கிற ஹோமம் வளர்க்கிற இடத்திலேயே அவரை படுக்க சொன்னார். யார் அவரை தடுக்கலையே. லோகசாரங்க முனிவர்னு ஒருத்தர், திருவரங்கத்து பெருமானிடத்திலே அன்பு கொண்ட திருப்பான ஆழ்வார். இன்னைக்கு ரங்கநாதர் காலடியில திருப்பான ஆழ்வார் தான் நிற்பார். அந்த திருப்பான ஆழ்வார் ரங்கனை சேவிக்கணும்னு இவர் தோல் மேல ஏற்றி கொண்டு வர சொல்லுகிறார். ரங்கநாதர் தூக்கி கொண்டு வந்தார். ஏன் சொல்கிறேன்னா, ஜாதி என்பது இந்த திருமணத்துக்கோ ஒரு குழந்தையை எடுத்து வளர்ப்பதற்கோ இல்ல. இப்ப ஜாதியை ஒழிக்கிறோம்னு சொல்றவன் தான் ஜாதி சண்டையை உண்டாக்குறது. பேசாம இருந்தா ஒழுங்கா இருக்கும். இந்த ஜாதியெல்லாம் ஒழிக்கிறதுங்கிறதெல்லாம் முடியாத காரியம். ஏன்னு கேட்டா, உங்க அப்பா முதலியாரா இருந்தா நீ முதலியார் தான். யாரும் இங்கதான் பிறப்போம்னு இல்ல. நாம பிறக்கிறதுக்கு முன்னாலே 5 உண்மைகள் நம்ம தலையில எழுதப்படுகிறது. 1, நாம எங்க பிறக்கணும். 2வது, நாம என்ன கர்மா செய்யணும், என்ன தொழில் செய்யணும். 3வது, நம்மளுடைய ஆயுள் எவ்வளவு காலம். 4வது, எப்போ எந்த இடத்துல இறப்போம். இதெல்லாம் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணது, பின்னால தீர்மானிக்கப்பட்டது அல்ல. நாம எங்க பிறப்போம் என்று அவன் நினைக்கிறானா அங்கதான் போய் நம்ம பிறக்க முடியும். இல்லைன்னா எல்லாரும் மந்திரி வீட்டிலேயே பிறப்பான்ல. எல்லாம் ஒரு 1,766 கோடி கொள்ளையடிப்பான்ல. முடியலையே. அவங்களுக்கு எங்க இருக்கோ அங்கதான் பிறந்து ஆகணும். அப்ப நம்ம சொல்ல முடியாதே. அந்த தொழில் செய்கிறவனுக்கு அந்த பேர் வைத்தாள். விவசாயியா, வேளாளன். நெசவு செய்கிறியா, நீ நெசவாளி, முதலியார். வேதம் கற்றுக் கொடுக்கறியா, நீ பிராமண. வியாபாரம் செய்யறியா, வைசிய. சண்டை போடுறியா ராணுவத்துல, நீ சத்திரிய. இப்படி தொழில் பிரிவு வைத்தார். ஒரு சத்திரியனுக்கு மகனா பிறந்தா அவன் சத்திரியன் தான். ஜாதியை ஒழிக்க முடியாது, ஜாதி திமிர ஒழிக்கலாம். ஜாதியின் பெயரை சொல்லிக் கொண்டு செய்கிற அக்கிரமங்களை ஒழிக்க முடியுமே தவிர, நாம சாகர வரைக்கும் நாம எங்க பிறந்தோமோ அந்த ஜாதி தான். அது இல்லைங்கிறதுனால எங்க அப்பா ராமசாமி இல்லைன்னா இல்லைன்னு ஆயிடாது. நான் இல்லைனாலும் ராமசாமி தான் எங்க அப்பா. நான் இல்லைனாலும் இதுதான்.
இந்த வேண்டாத சர்ச்சைகளிலே இப்பதான் நாம ஈடுபடுகிறோமே தவிர பாரத காலத்திலேயோ ராமாயண காலத்திலேயோ பெரிய புராண காலத்திலேயோ இல்ல. 63 நாயன்மார்கள் ஒரே ஜாதி இல்ல. அதுல பிராமணனும் இருக்கான், நெசவாளியும் இருக்கான், கொயவனும் இருக்கான், எல்லாரும் இருக்கிறார். அத்தனை பேரும் ஆண்டவருடைய பக்தர்கள் தான் பேர். அதுதான் முக்கியம். ஒழுக்கத்தை வைத்து எடைபோடு, தெய்வ பற்றை வைத்து எடைபோடு, வாழ்கிற வாழ்க்கையை வச்சு யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன். இப்போ பார்க்கிறான், இவன் ராஜா, இவன் மிகப்பெரிய சந்திர வம்சம், அவன் செம்படவர் குலத்திலே பிறந்திருக்கிறான். அவளை போய் இவன் ஆசைப்படுவது நம்மளை கேட்டுக்கிட்டு இல்ல. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், உணர்ச்சி அறிவு 2 இருக்கு. அறிவு தலையில இருக்கு, மூளையில. உணர்ச்சி இதயத்துல இருக்கு. இந்த அறிவை விட உணர்ச்சி தான் நம்மளை ரொம்ப ஆட்கொள்ளும். ஆனா அந்த உணர்ச்சி வயப்படுகிற போது அறிவுனால மாத்தணும். கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு, அவ புருஷன் கிட்ட அன்பே காட்டுறதில்ல. அவ பக்கத்து வீட்டுக்கு போறா, அந்த பொண்ணுக்கு ஒரு லேசா தலைவலிங்கிறா. அந்த பொண்ணோட புருஷன் துடிக்கிறான், ஐயோ தலைவலிக்குதான், அமிர்தாஞ்சலம் தடவட்டுமா, பில்ஸ் வாங்கிட்டு வரட்டுமா, சூடா ஒரு கப் டீ போட்டு கொடுக்கட்டுமா, பொண்டாட்டி மேல உருகுறான். இந்த கணவன் அன்பு கிடைக்காத பொண்ணு அதை பாக்குறான். அவ மனசு நினைக்குது, இப்படிப்பட்ட ஒருத்தன் இவன் எனக்கு புருஷனா வந்திருக்க கூடாதா, இது நம்மள கேட்காமையே நினைப்போறோம். அதை அப்படியே விட்டா தப்பு. உணர்ச்சி இவன் எனக்கு கணவனா வரக்கூடாது, அப்படியே விட்டுட்டா அது எங்கேயோ போயிடும். அறிவு என்ன பண்ணும், என்ன பண்றது, ஆட வாக்கிறது அகமுடையாம வாக்கிறது அவங்க அதிர்ஷ்டம். உணர்ச்சி செய்கிற காரியத்தை அறிவினாலே மாற்றுவதுதான் கெட்டிக்காரத்தனம். இவன் மனசு அவன் மேல ஆசைப்பட்டது, அது அவன் மேல தப்பு சொல்ல முடியாது. எல்லா மனசும் ஆசைப்படுகிற சும்மா ரீலு. தெருவில் ஒரு அழகான பொண்ணு போனா பாக்குற கிழவனானாலும் சரி குமரனானாலும் சரி யாரா இருந்தாலும் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்க நினைக்கத்தான் தோணும். அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன்னா அது ரீலு. அதே மாதிரிதான் பொண்ணும். நினைக்கிறது நம்மை மீறியது. அந்த நினைப்பை செயல்படுத்தாமல் இருப்பதுதான் நம்முடைய அறிவு. அறிவை நாம பயன்படுத்தணும், உணர்ச்சி நம்மை பயன்படுத்தும். அது ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். உணர்ச்சிக்கு நாம அடங்கிட்டோம்னா ஒழிஞ்சு போயிடுவோம். இப்ப அதே மாதிரி இவன் உணர்ச்சிக்கு வசப்பட்டான், ஆசைப்பட்டான். ஆனா அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நமக்கு வயசாயிடுத்து, கல்யாண வயசுல புள்ள இருக்கா, நாம குருநாட்டினுடைய பேரரச கூடாதுன்னு நினைப்பு வரணும்ல, வரல. ஆனாலும் கேட்க பயம். அவ கேட்டா, அவனுக்கு இத்தனை பெரிய பையன் இருக்கான், அப்ப போய் ஆசைப்படுறையே கேட்டுருவான்ல. திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்ததுல இருந்து சாப்பிடல, ஒரே பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான், யோசிச்சுக்கிட்டே இருக்கான், தூக்கம் இல்லை. இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். உடனே அமைச்சர்களும் பார்க்கிறார்கள், என்னன்னே தெரியலையே, என்ன காரணம். அந்த நேரத்துலதான் அந்த தேவவிரதன் கேட்கிறான். பையனுக்காக அப்பா கேட்க வேண்டியது போக அப்பாவை பத்தி பையன் கேட்கிறான். எங்க அப்பா ஏன் நேற்று வேட்டைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறாரு, தானே சிரிச்சுக்கிறாரு, தானே அழறாரு, என்ன நடந்தது. எங்க ஊர்ல ஒருத்தர் பையனுக்கு பொண்ணு பார்த்தார். அது சொட்ட இது சொல்ல, அது சொட்ட இது சொல்ல, ஒரு 70 பொண்ணு பார்த்திருப்பார். திடீர்னு ஒரு நாள் கொண்டாந்து பத்திரிகை கொடுத்தாரு. அப்பாடா இப்பவாது உங்களுக்கு மனசு வந்தது, எல்லா பொண்ணையும் விட்டுட்டு இப்பவாது ஒரு பொண்ணை பிடிச்சது. பத்திரிகை வாங்கி பார்த்தா கல்யாண மாப்பிள்ள பேரு இருக்கிறது இவரோட பேரு. பொண்ணை பார்த்து தெளிச்சு கடைசியில் இவர் கட்டிக்கிட்டாரு. தப்பு. அதனால இப்ப ரொம்ப பசங்க, அப்பா நீ பார்க்க வேண்டாம் நானே பாத்துக்கிறேங்கிறான். அவனுக்கு பயம். அதனால இங்க என்னாச்சு, இவன் சொன்ன உடனே போய் கேட்டாதான் சொல்லிடுவானோ. பையன் கேட்கிறான், தேவவிரதன் கேட்கிறான், என்ன நடந்தது. கூட போன அமைச்சர் சொன்னோம். அவன் நேர போனான், அப்பாட்ட கேட்கல. அப்பா உனக்கு காதலா, அது கேவலம். அப்பனை பார்த்து நீ காதலிக்கிறான்னு கேட்டா கேவலம். ஆனா அப்பாவே அப்படி காதலிச்சுட்டா கூட அதையும் நாம நிறைவேற்றி வைக்கிறது நம்முடைய பிள்ளைகளுடைய கடமைன்னு போறான். போனோட நேர போனான் செம்படவன் கிட்ட. அங்கதான் பாரதத்தினுடைய பெருமையே உங்களுக்கு தெரியும். போன உடனே என்ன கேட்கணும் சொல்றான், தாத்தா உங்கள் மகளை எனக்கு தாயாக்க வேண்டும். எவ்வளவு நாகரிகம் பாருங்க, உங்கள் மகளை எனக்கு தாயாக்க வேண்டும். இதே மாதிரி சந்திர வம்சத்துல துஷ்யந்தன், அவன் சகுந்தலையை மறந்துட்டான். அவன் வயிற்றுல கரு குழந்தை பிறந்தாச்சு, அவன் தான் பரதன். இந்த நாட்டுக்கு பரதகண்டம்னு பேர் வந்ததுக்கு சர்வதமனன்னு பேரு. அந்த பரதன் அழைத்து கொண்டு வர்றா, கண்வரிஷி கூட்டிக் கொண்டு வந்து துஷ்யந்தன் கிட்ட சேர்க்க வர்றார். சபையில வந்து நிக்கிறார். அவன் இவனுக்கு ஒரு மோதிரம் போட்டிருந்தான். அந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சு தூர்வாசர் சாபத்தினால. உன்னை யார நினைச்சு நீ இப்படி நான் வந்தது தெரியாம இருக்கியோ அவன் உன்னை மறக்கணும்ட்டான். அடையாள சின்னமான அந்த மோதிரமே இப்படி கையை கங்கையில ஆட்டிட்டே வந்தா மோதிரம் கழண்டு விழுந்துருது. அடையாளமும் இல்ல, ஆதாரமும் இல்ல. சபைக்கு வந்தாச்சு, தெரியல யாருக்கு, துஷ்யந்தனுக்கு இது யாருன்னு தெரியல. நீ யார், இது யார், அவனே நீ யாருன்னு கேட்ட பிறகு நான் அவன் மனைவின்னு சொன்னா இது கேவலம். ஏமா அந்த ஆளு யாருன்னு கேட்கறான், நீ போய் அவன் மனைவிங்கிறியே, 4 பேர் வந்துருவாங்க சப்போர்ட். தன்னையே மனைவின்னு சொல்லாத போய் இது அவன் புள்ளன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது என்ன சொல்லி இவ புரிய வைப்பா,
அந்த இடத்துல மிக அழகாக போடுகிறார் வில்லிபுத்தூரா, வியாசரும் போடுவார். சகுந்தலை சொல்றா, மகனே பரதா, உன் தந்தையை வணங்கு. அவனுக்கு பிள்ளைன்னு சொல்லிவிட்டா, இவனுக்கு அப்பான்னு சொல்லிட்டா. பரதா, உன் தந்தையை வணங்கு. நீதான் என் புருஷன் விளக்கல, இந்த பிள்ளை கிட்ட சொன்னா உன் தந்தையை வணங்கு. அதே மாதிரி இங்கேயும் தாத்தா, உங்கள் மகளை எனக்கு தாயாக்க வேண்டும். பிரமிச்சு போயிட்டான் செம்படவன், பிரமிச்சு போயிட்டான். அப்பா, நானும் இந்த குலம் எப்படி முடியும்? சரி, என்னுடைய மகளை மணந்து கொண்டாலும் அவள் வயிற்றுல பிறக்கிற பிள்ளைகளுக்கு சொத்து கிடைக்குமா? நாட்டுல பங்கு கிடைக்குமா? இது நியாயமான கேள்வி. பொண்ணை கொடுக்கிறவன் எல்லாருமே யோசிப்பான், இந்த இடத்துல பொண்ணு கொடுத்தா கடைசி வரைக்கும் பொண்ணு நல்லா இருக்குமா? இதுல சுயநலமும் இருக்கு. போய் 3வது நாள இங்க திரும்பி வந்துட்டா இவன் கொடுத்த பணத்துக்கு கடனையும் கட்டி முடிக்கல, இதை வேற காலமுட்டி அவன் வச்சு காப்பாற்ற முடியும். அதனால விசாரிப்பாங்க, இந்த பொண்ணை கொடுத்தா கடைசி வரைக்கும் இந்த அவனுக்கு உத்தியோகம் இருக்கா, பென்ஷன் கிடைக்குமா, இருக்க வீடு இருக்கா, இத்தனை விசாரிச்சு தான் கொடுக்கணும். கண்டிப்பா பையன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இத்தனையும் கேட்டு கொடுக்க இவன் சொல்றான். ராமாயணத்துல கைகேயியோட அப்பா கேட்டான், தசரதன் நாட்டையே கொடுத்தான். அதுலதான் பிரச்சனையே வந்தது. இங்க கேட்கிறான், இவள் வயிற்றுல பிறக்கிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பா வாரிசு உரிமை கிடைக்கும்? நீ இருக்கிய, நீ ஒருத்தன் இருக்கிற போது முதல் பையன் நீதான், சந்தனுவுக்கு பிறகு நீதான் அரசனாவ. அப்ப இந்த பொண்ணுகளுடைய குழந்தைகளை என்ன ஆவார்கள்? கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன செய்வது? நியாயமான கேள்வி. அப்போ நாம இருந்தா சொல்லுவோம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கும் சொத்து கொடுக்கறேன், கொடுக்கற காலத்துல பேசிக்கலாம், புத்தி எப்படி இருக்குமோ. ஆனா இவன் சொல்லுகிறான், இல்ல, இந்த நாட்டுக்கு நான் ஆசைப்படவே மாட்டேன். என் தந்தைக்கு பிறகு தங்கள் மகள் வயிற்றிலே பிறக்கும் பிள்ளைகள் தான் வாரிசுகள், அவர்கள் தான் அரசர்கள். அப்ப இன்னொன்னு சொல்றோம், இந்த சட்டம் என்பது யாரோ வக்கீலுக்கு மட்டும் எழுதி வைக்கிற, நமக்காக எழுதப்பட்டது. நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும், நம்ம அடிப்படை சட்டங்கள் என்ன, நம்முடைய உரிமைகள் என்ன தெரிஞ்சுக்கணும். தினத்தந்தி மாலை முரசியம் படிச்சுட்டு யார் கொள்ளையடிச்சான், யார் ஊழல் பண்ணா, யார் தப்பிச்சுக்கிட்டான், எவன் எலெக்ஷன் நிக்க போறான், இதை தெரிஞ்சு ஒரு மண்ணாங்கட்டையும் ஆக போறது இல்ல. அதை விட நம்முடைய வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்கிற சட்டங்கள் என்ன, என்னென்ன வியாதி வராமல் இருக்க எப்படி எப்படி நம்மளை காத்துக்கொள்ளலாம், இதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் படிக்கிறதே இல்லை. சினிமாக்காரி படம் வந்தா அந்த புத்தகம் வாங்கி வச்சுக்க வேண்டியது. என்ன பிரயோஜனம்? அவ அழறதுக்கு காசு வாங்கிட்டு பணம் கொடுத்து அழறா, நம்ம பணத்தை கொடுத்துட்டு அழறோம் தியேட்டர்ல பார்த்துட்டு. தப்பு. இங்க அதே மாதிரி இவனு சொல்றான், வாரிசு அவன் தான். அந்த செம்படவன் கேட்கிறான் சட்டத்தை. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டிலே தான் அந்த சட்டம் புதுப்பிக்கப்பட்டது. தம்பிக்கு தெரியும், வக்கீலாவே இருக்கிறவர் தான் செயலாளர். என்ன சொல்லுகிறார்கள்? தாலி கட்டின மனைவி தவிர ஒருவனோடு ஒருத்தி 5 ஆண்டு காலம் மனைவி என்ற உரிமையோடு வாழ்ந்து விட்டாளே, ஆனால் அவள் வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைகளுக்கும் சொத்திலே சம உரிமை உண்டு இன்றைய சட்டம். அப்ப அப்படி இல்ல, சாஸ்திரப்படி சட்டப்படி மணந்து கொண்ட மனைவியின் வயிற்றிலே பிறக்கிற குழந்தைகளுக்குத்தான் சொத்து. இப்ப அப்படி இல்ல, ஒருத்தியோட பல வருஷம் வாழ்ந்து அவளுக்கு குழந்தைகளும் பிறந்து அவளை நடுத்தரவுல விட முடியாது, முன்ன விட்டுருவாங்க, இப்ப விட முடியாது. அப்ப இவன் சொல்றான், நான் வாரிசு இல்ல, இவர்கள் தான் வாரிசு. அதுக்கு அவன் சொல்றான், நீ விட்டுடலாம்ப்பா, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி உனக்கு குழந்தை பிறந்தா பாட்டன் சொத்து பேரனுக்கு தான். இன்னைக்கு அதேதான், பாட்டன் சொத்து பேரனுக்குத்தான், அம்மா சொத்து மகளுக்குத்தான் உரிமை. அப்போ நீ வேண்டாம்னு விட்டு கொடுத்தாலும் உனக்கு பின்னால உன் பிள்ளைகள் கேஸ் போட்டு இந்த உரிமையை வாங்கி கொண்டா, அப்ப என் பொண்ணு வயிற்றுல பார்க்கிற பிள்ளைகள் நிர்கதியாத்தானே நிக்கணும். ஒரு செம்படவனுக்கு சட்டம் தெரிந்திருந்தது. அப்ப சொல்லுகிறான் தேவவிரதன், தாத்தா, நான் கல்யாணம் பண்ணி கொண்டா தானே என் வயிற்றுல பிறக்கிற பிள்ளைகள் உரிமை கொண்டாடுவார்கள், நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன். அடுத்த சட்டத்தை சொல்றான். இப்ப நான் சொன்னேன், திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் இவனுடைய கரு தெரிந்தோ தெரியாமலோ அரை மணி நேரம் வாழ்ந்தோ வேறொரு பெண் வயிற்றிலே போய் அது இவனுடைய குழந்தைதான் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் அந்த குழந்தைக்கும் சொத்துரிமை உண்டு. இது இப்போ, இது அப்பவே சொல்றான் அந்த செம்படவன். நீ கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லை என்றாலும் காமத்தின் காரணத்தினாலே உன்னுடைய விந்து வேற பெண்ணினிடத்திலே எப்படியாவது போய் அதன் மூலமாக அவளுக்கு குழந்தை பிறந்தா அப்ப வாரிசு உருவாகுமே. அப்பத்தான் யாரும் செய்யாத ஒரு பயங்கரமான சபதத்தை செய்தான். தாத்தா, இந்த பூ உலகத்திலே நான் திருமணம் மட்டும் செய்து கொள்ள மாட்டேன் என்று இல்ல, எந்த காலத்திலேயும் என்னுடைய ஜீவ அணுக்கள் கீழே வராமல் மேலழும் தகமைத்தே.
ஒரு நாள் என்னிடத்திலே இருந்து இன்னொரு குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய நிலையை நான் உண்டாக்க மாட்டேன். என்னுடைய உள்ளத்தை அடக்குவேன். பிரம்மச்சரியம் என்பதிலே கூட மிகப்பெரிய ஞானிகள், மிகப்பெரிய துறவிகள் கூட அவர்களுக்கும் அந்த ஆசைகள் வரும், அவர்கள் அடக்குவார்கள். ராமகிருஷ்ணர் ஒருத்தர் கேட்டார், அவர் தான் வெளிப்படையா சொன்னார். மற்ற சாமியார்லாம் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு நான் யோக்கியம்மா, அவர்கிட்ட தான் சொன்னார். விவேகானந்தர் கேட்கிறார், குருஜி உங்களுக்கு அந்த ஆசையே வந்ததில்லையா, அந்த உணர்வுகளே இல்லையா? அப்ப ராமகிருஷ்ணர் சொல்றார், இது எல்லை மீறி, இது இறைவனுடைய சித்தம். எனக்கும் அந்த உணர்வுகள் தோன்றும், ஆனால் அதை நான் என் அறிவினாலே அடக்கிக் கொள்ளுவேன். இங்க அதைத்தான் இவன் சொன்னான். எந்த காரணத்திலேயும் இன்னொரு ஜீவன் மண்ணில விழுந்தோ அல்லது ஒரு மரத்துல விழுந்தோ அல்லது ஒரு பறவையின் வயிற்றிலேயோ ஒரு முதலையின் மீது எது வயிற்றிலேயும் என்னுடைய ஜீவ அணு போகும்படியான நிலைமையை நான் உண்டாக்க மாட்டேன். அப்பத்தான் தேவர்கள் எல்லாம் இவன் பயங்கரமான சபதம் செய்கிறான் என்பதற்கு அடையாளமாக பீஷ்மர் அவர்தான் பாரதத்தினுடைய குலமுதல்வர். அந்த பீஷ்மர் இல்லை என்றால் பாரதமே இல்லை. ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் அனுபவிச்சது நம்பிக்கை துரோகம், வாழ்நாளெல்லாம் அனுபவிச்சது அலட்சியம், வாழ்நாளெல்லாம் அனுபவிப்பது ஒதுக்கப்பட்டது. அத்தனையும் தாங்கிக் கொண்டு கடைசி வரையிலே தன்னுடைய சபதத்துக்காகவே வாழ்ந்த ஒரே மாமனிதர் பீஷ்மர் மட்டும்தான். அதனால தான் அவரை பீஷ்ம பிதாமகர்மா. அவருக்கு பிள்ளை குட்டி இல்லை. இன்னைக்கும் அந்த பீஷ்மருக்காகத்தான் ரதசப்தமின்னு ஒண்ணு வரும். அப்பொழுது அந்த பீஷ்மருக்காக உலகத்திலே இருக்கிற எல்லாருமே நீர்க்கடன் செய்வார்கள். எல்லாருமே புள்ள மாதிரி அதுல போட்டிருப்பான், பீஷ்மாஷ்டமி என்றே வரும். அதுல அந்த பீஷ்மர் கேட்டு விட்டு வந்துட்டார், சரி கொடுக்கிறேன். இப்போ அந்த பரிமளகந்தியான சத்தியவதியை விசித்திர வீரியனுக்கு திருமணம் பேசியாச்சு. இப்ப அப்பா பிள்ளைய பாக்கிறோம். எப்பேற்பட்ட சபதண்டா செஞ்சிருக்க. எந்த பிள்ளையும் ஒரு அப்பாவுக்கு கொடுக்க முடியாத, செய்ய முடியாத மகத்தான காரியத்தை நீ செய்திருக்கிறார். தந்தையருக்கு உதவும் உதவியில் சதமடங்கு உதவினேன். ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை செய்யறதை விட 100 மடங்கு செஞ்சிருக்க. தந்தையருக்கு உதவும் உதவியில் சதமடங்கு உதவினேன். ஆனால் மைந்தருக்கு உதவும் உதவியில் சிறிதும் உதவினேன், மாதவம் இல்லேன். ஆனா ஒரு அப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய உதவியில கடுகளவு கூட நான் செய்யலடா. அந்த தவம் எனக்கு இல்ல. ஆனா உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். என்ன வரம் தெரியுமா? சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணுகின்ற போது அலால் முந்துர காலன் வரப்பெறான் என முடிவிலா ஒரு வரம் அளித்தான். தேவவிரதா, நீயா சாகனம்னு நினைச்சால் ஒழிய யமனால கூட உன்னுடைய உயிரை கொண்டு போக முடியாது. இது வரமா சாபமா? நாம வரம் நினைக்கிறோம். இப்ப நாம எல்லாம் நினைக்கிறோம் நமக்கு அப்படி ஒரு வரம் இருந்தா நம்மளை யமன் கூட கொண்டு போக முடியாது இல்லையா? அங்கதான் மாட்டிப்போம். எப்பேற்பட்டவங்களுக்கு சாகனங்கிற எண்ணம் வரும். இந்த வீட்டுல இருக்கிறத விட செத்து போயிட்டா நிம்மதி. அப்ப டக்குனு இவன் வந்து கொண்டு போயிருவான்ல. அதனாலதான் நமக்கு அந்த வரத்தை கொடுக்கல. நானா கூட்டிட்டு போனாலாவது ஒரு 10 வருஷம் வச்சிருப்பேன். உங்ககிட்டயே விட்டா ஒரு நாளைக்கு 40 தடவை நினைப்பேன். ரேஷன் கடையில சக்கரை தீர்ந்து போச்சுன்னு சட் ரேஷன் கடையில நிக்கிறதோட செத்து போலாம்ப்பா. உடனே ஏமா சொல்லிட்டியா வா போலாம், கூட்டிட்டு போயிருவான். இவருக்கு கொடுத்தான். ஆனால் பிதாமகருக்கு கொடுக்கப்பட்ட வரம் சாபமா வரமா கடைசியில பாக்குற போதுதான் தெரியும். நமக்கு அது வரமாக தெரிகிறது, அவருக்கு அது சாபமாக நின்றது. எத்தனை கஷ்டங்களை, எத்தனை அக்கிரமங்களை, எத்தனை அநியாயங்களை கண்முன்னால நடக்கும் போது கூட உயிரை விட முடியாமல் அத்தனையும் பொறுத்து கொண்டு அவர் வாழ வேண்டிய கட்டாயத்திலே வாழ்ந்தார். அது ரொம்ப கஷ்டம். சாகிறதுக்கு ஒரு நிமிஷம் தைரியம் இருந்தா போருமையா, வாழறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தைரியம் வேணும். சாகரத்துக்கு ஒரு நிமிஷம் தைரியம் போறோம். இந்த கையில இருக்கிற விஷத்தை எடுத்து டபக்கன் குடிச்சிட்டா போறோம். ஆனா வாழணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் தைரியம் வேணும். ஆனா செத்து போறவன் வீரனே அல்ல, வீரனே அல்ல. ஒருத்தன் அப்படிதான், அதுக்கு விதி வேணும். ஒருத்தன் செத்து போனான்னு ஆசைப்பட்டான். அவனுக்கு ஒரு சந்தேகம், பொழைச்சுக்கிட்டா என்ன பண்றது? இதுக்கு பல வழியிலையும் முயற்சி பண்ணுவோம். ஒரு விஷ பாட்டில் வாங்கிட்டான், ஒரு துப்பாக்கியும் வாங்கிட்டான், ஒரு தூக்கு கயிறு வாங்கிட்டான். சரி, கடற்கரைக்கு போவோம். ஒரு பெரிய மரம், இந்த மரத்துல கைத்த மாட்டி தூக்கு போட்டுக்குவோம். ஒருவேளை கயிறு கீறு அருந்து போச்சு, முடிச்சு சரியா விழாம பொழைச்சுக்கிட்டா விஷத்தை குடிச்சிருவோம். கயிறு பொழைக்க வச்சாலும் விஷம் சாகடிச்சிடும். ஒருவேளை விஷத்துல ஏதாவது கலப்படம் இருந்தா, பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிட்டு வந்தா அதுலயே பூச்சி இருக்கு, அப்புறம் அது எங்க இருந்து பூச்சியை கொல்லும்? அதனால விஷத்துல கலப்படம் இருந்துட்டா துப்பாக்கியில சுட்டுக்குவோம். அப்ப ஏதாவது ஒண்ணு கொல்லிடும் இல்லையா? கரெக்டா திட்டம் போட்டு போனான். கைத்தையும் மாட்டினான், கழுத்துலயும் மாட்டிக்கிட்டான், விஷத்தை அதுக்கு முந்தைய குடிச்சுட்டான். இப்ப கண்ணை மூடிட்டு துப்பாக்கியால டபக்குன்னு சுட்டான். எப்பேற்பட்டவனுக்கு சாகணும்னா உடனே செத்துடணும். இந்த திட்டமெல்லாம் போட்டா புத்தி மாறி போயிடும்.
திட்டமெல்லாம் போட்டா புத்தி மாறி போயிடும். கோபுரத்துல ஏறி சாக முடியாது. இங்க இருந்தா இப்ப போயிட்டோம் நிம்மதி. கோபுரத்துல ஏறணும் 4வது ஏறும்போது எதுக்கு சாகணும்? இறங்கிடுவோம். ஒருத்தர் இந்த மாதிரி கூட்டத்துல என்ன மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒரு பையன் வந்து நின்னான், கையை கட்டிட்டே நின்னான். சார், உங்களுடைய பேச்சு என்னுடைய வாழ்நாளையே திருப்பி விட்டது. பேச்சாளருக்கு பரம சந்தோஷம். ஆஹா, நம்ம பேச்சு இப்படி ஒருத்தனை மாத்திடுத்தா. என்னப்பா நடந்து? ஐயா, எனக்கு வாழ்க்கையில வேலை கிடைக்கல, பொண்ணு கொடுக்கல, எங்க அப்பா என்ன தண்டச்சோறுங்கிறான், எனக்கு வாழவே பிடிக்கல, செத்து போயிடுறதுங்கிறத எண்ணத்தோட தான் நான் விஷத்தை வாங்கிட்டு வந்தேன். அப்ப இது சத்தம் காதுல கேட்டுது, கொஞ்சம் நின்னு கேட்போமேன்னு வந்து பார்த்தேன். அப்ப நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்பதான் எனக்கு தோணித்து, இப்படி வெட்டி பேச்சு பேசுறவனெல்லாம் உயிரோட இருக்கும்போது நாம எதுக்கு வீணா சாகணும் மருந்து பாட்டில விட்டான் சார், தேவைப்பட்டா வச்சுக்கங்கன்னு கொடுத்தான். அது மாதிரி சாகிறதுங்கிற எண்ணம் வந்துதான் உடனே போட்டுக்கணும். நாம வீட்டுக்கு போய் குடிக்கலாம், இந்த சீரியலை பார்த்துட்டு குடிக்கலாம், இல்ல ஆசையான பட்டுப்படவை கட்டிட்டு குடிக்கலாம்னா சாகவே மாட்டோம். இவனும் போயிட்டான். அந்த கை நடுங்கிட்டு இவன் சுட்டுல அந்த கயிறு அறுந்தது, துப்பாக்கி குறிதவறி போச்சு, அதுவும் பிரயோஜனம் இல்ல. கயிறு அறுத்து போச்சு, தூக்கும் இருக்கல, கடல்ல தொப்புன்னு விழுந்தான், உப்பு தண்ணி அள்ளி குடிச்சான். உப்பு தண்ணி குடிச்சதுல விஷமும் போயிடுது. டாக்டர் மாவு கேளுங்க சொல்லுவாங்க, விஷம் குடிச்சா உப்ப தண்ணியில கரைச்சு பாட்டிலா பக்கெட்டா ஊத்துனா அது அவ்வளவு வெளியே வந்துடும். இவன் கடல் தண்ணியில போய் வாயை பொழந்து குடிச்சான், விஷமும் போயிடுது. 3 முயற்சி பண்ணானே, செத்தானா? இல்ல. அவன் இன்னும் எத்தனை பேரை சாகடிக்கணுமோ அதுக்குள்ள அவன் சாவானா? மாட்டானே. அதனால சாவதற்கு ஒரு வினாடி நேரம் தைரியம் போறோம். பீஷ்மர் அத்தனை பிரச்சனைகள் தன் கண் முன்னாலே எந்த குலம் வாழ வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய மகத்தான தியாகத்தை செய்தாரோ, அந்த குலம் சின்ன பின்னமாகி குருட்சேத்திரத்துல ஒத்தர அடித்துக் கொண்டு அவர் கண்ணு முன்னால பிஞ்சுகள் எல்லாம் உதிர்ந்து, பெரியவர்கள் எல்லாம் அழிந்து, நல்லவர்கள் எல்லாம் கதறுகிறத பார்த்தும் கூட அவர் அத்தனையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்தார் என்றா அது வரம் அல்ல, சாபமாத்தான் நமக்கு தோன்றுகிறது. அவன் சொல்றான், தந்தையருக்கு உதவும் உதவியில் சதமடங்கு உதவினாய், ஆனால் சிறிதும் மாதவம் இல்லே மைந்தருக்கு உதவும் உதவிட சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணுகின்ற போதுகளால் முந்துர காலன் வரப்பெறான் என முடிவிலா ஒரு வரம் அளித்தான். காலம் மாறியது. இங்கே சத்தியவதி வயிற்றுல 2 பிள்ளைகள் பிறந்தார், விசித்திர வீரியன், சித்ராங்கதன். அந்த சித்ராங்கதன் இளவயதிலேயே செத்து போயிட்டான். விசித்திர வீரியன் ஒருத்தன் தான் இருக்கான். இவன் மூலமாகத்தான் குரு வம்சம் வளரணும். அவங்க அப்பனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் பீஷ்மர். ரொம்ப வேணும். அதாவது, நான் இனிப்பே சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு பந்தியிலேயே உட்காராம ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்து சமாளிச்சுக்கலாம். பந்தியிலயும் உட்காரணும். இந்த பக்கத்துல இருக்க 4 டம்ளர் பாயசத்தை வாங்கி குடிக்கிறான், இந்த பக்கம் இருக்கலாம் 10 ஜிலேபி முழுகிறான். அது அத்தனையும் பார்த்துக்கிட்டு நாக்குல தண்ணி வராம ஒருத்தன் இனிப்பு சாப்பிடாம இருக்கான்னா அவன் தான் வீரன். இப்போ அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், தம்பி விசித்திர வீரியனுக்கு பொண்ணு தேடுறார் பீஷ்மர். அப்ப கூட ஒரு மனசுல சலனம் வரல. நமக்கு பின்னால பிறந்தவனுக்கு தான் கல்யாணம் நடக்குது. ஒரு கல்யாணத்துல 9 பேர் ஏக்கப்படுவாங்க. பல பசங்க அப்பா கிட்ட போய் கேட்பான், ஏப்பா உனக்கு கல்யாணம் ஆகும்போது எத்தனை வயசு? அதை ஏன்டா கேட்கற? எனக்கு 18 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியாப்பா, எனக்கு இப்ப 24 வயசு. என்ன அர்த்தம்? நீ 18லயே கட்டிக்கிட்டேடா பாவி, எனக்கு 24 ஆச்சுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. நினைப்பு வரும். ஒரு திருமணத்திலே 1000 பேருக்கு நினைப்பு வரலாம். இங்க அதே மாதிரி வரல. அந்த விசித்திர வீரியனுக்கு பொண்ணு தேடுறான். அப்ப காசிராஜனுக்கு 3 பெண்கள், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. இந்த 3 பேருக்கு சுயம்வரம் நடத்துகிறான். கல்யாணம் பழைய காலத்துல 9 விதம், அதுல 8 விதம் எல்லாராலையும், 1 விதம் அரசர்களால் மட்டும். அந்த 8 விதம் என்ன? பிரம்மம், பிரஜாபத்தியம், ஆரிடம், காந்தர்வம், தெய்வம், பைசாசம், ராக்கதம். அதாவது யாகம் செய்யற முனிவருக்கே பொன்னையும் தானமாக கொடுப்பது தெய்வம். ஆரிடம் பசுக்களை கொடுத்து அதை மேய்ப்பதற்கு பொன்னையும் கட்டி கொடுப்பது ஆரிடம். அதுக்கு அடுத்தது காந்தர்வம், கொடுப்பாரும் அடுப்பாரும் இல்லாமல் இவர்களே ஒருவர் சந்திச்சு இன்னைக்கு ஓடி போறாங்களே கட்டிட்டு, அது காந்தர்வம். தூங்குகிற பெண்ணை மணந்து கொள்வது பைசாசம். விருப்பம் இல்லாத பெண்ணை தூக்கி கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது ராக்கதம். இந்த 8 வகையும் ஒத்துக்கொண்டார். நாம செய்யறது பிரஜாபத்தியம், குலம் பேசி குணம் பேசி ஜாதகம் பார்த்து செய்யறமே, இது பிரஜாபத்தியம். இன்னொன்று பிரம்மச்சாரியா பையன் இருந்தா சரி பொண்ணை கொடுத்துரு, இது பிரம்மம். இதுக்கு மேல ஒண்ணு சுயம்வரம். ஏன்னா போட்டி வரும். முன்னெல்லாம் அக்காவுக்கு 2 அக்காளுக்கு 2 பையன் இருப்பான், மச்சனன் வீட்டுல 3 மச்சனன் இருப்பான், 3 மச்சனனுக்கு 3 பையன் இருப்பான். இவனுக்கு ஒரே பொண்ணு இருக்கும்.
அத்தை மகனுக்கும் கொடுத்தாகணும், மாம மகனுக்கு கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா அவன் முறைப்பான். அதனாலதான் அவனுக்கு பேரு முறைப்பையன்னு பேரு. இப்பெல்லாம் கொடுக்கறேன்னா முறைக்கிறான். அக்கா பொண்ணை கட்டிக்கிட்டா முக்காத்தோட்டுக்கு வழி இல்ல, வெளியே கட்டிக்கிட்டாலாவது வரதட்சணை கிடைக்க ஏன் தலையில கட்டுறானேங்கிறான். இப்பவும் முறைப்பையன், அப்பவும் முறைப்பையன். அது மாதிரி இந்த அரசர்களுக்கு பெண் இருந்தா போட்டி ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணுவார்கள், ஒரு ஓப்பன் கல்யாண மாலைன்னு ஆரம்பிக்கிறான அந்த மாதிரி ஓப்பனா எல்லாரையும் வர சொல்லுவான். ஆனா அதுலேயும் எல்லாரும் அவன் தகுதிக்குள்ள மன்னாதி மன்னர்கள் அத்தனை பேரும் உட்காருவாங்க. மன்னர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் வரலாம். அவர்கள் தோத்து போனா தான் இவங்க மேல வரணும். பாஞ்சாலிக்கு நடந்தது. அந்த சுயம்வரத்துல ஏதாவது ஒரு போட்டி வச்சிருப்பான். அந்த போட்டியை வச்சு போட்டியில ஜெயிக்கிறவனுக்கு பொண்ணு. சில பேரு ஜெயிக்கிறதுக்கு மாதிரி போட்டி வைப்பான், சில பேர் ஜெயிக்க முடியாத மாதிரி போட்டி வைப்பான். ஒரு ஆளை தீர்மானம் பண்ணிட்டான். நம்ம நீங்களும் 1 கோடி பெறலாம்ல கேட்கிற மாதிரி. சூரியன் எப்பொழுது உதயமாவான்? 6 மணிக்கு. உங்களுக்கு 10,000 ரூபாய். இதுக்கு 10,000மா? இதுக்கு 10,000மா? பாயசத்திலே இனிப்புக்காக போடப்படுவது எது? சர்க்கரை. உனக்கு 20,000 ரூபாய். இதை நாமளும் வாயான்னு பிளந்துக்கிட்டு நமக்கு 1 கோடி கிடைக்குமா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அத்தனையும் ஏமாத்திர வித்த. நேரம் போனமே அதை பாக்குறதுக்குன்னா 10 பைத்தியம் இருக்கும்போது ஏன் அவன் பைத்தியம் ஆக்க மாட்டான்? அதான் காரணம். இங்க அதே மாதிரி அல்லாமல் எல்லா சுயமரத்துக்கு எல்லாரும் உட்கார வச்சுட்டோம். போட்டி வைப்பான். சீதைக்கு வில்லை யார் முறிக்கிறானோ அவனுக்கு, மச்சயந்திரத்தை வீழ்த்துறவனுக்கு பாஞ்சாலி. இங்கேயும் போட்டி வச்சான். போட்டி எப்படி வச்சான்னா பொண்ணுகிட்டே விட்டான். பொண்ணு யார் கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் புருஷன். அவளுக்கு யாரையும் தெரியாது, இந்த காதல் ஊதல் எல்லாம் கிடையாது. அந்த 3 பொண்ணுகளையும் கொண்டு நிறுத்திட்டான். நிறுத்திட்டு சொல்லுகிறான். எல்லாரும் வந்திருக்கான். இவன் தான் செய்தி நாட்டு மன்னன் சிசுபாலன், இவன் தான் பிராக்ஜோதிஷ்புரத்து மன்னனான ஜராசந்தன், இவன் தான் கிருஷ்ணன், இவன் தான் பலராம, எல்லாரும் சொல்லிட்டு வர்றான். அத்தனை பேரையும் இவன் நிற்கிறான். அப்போ காசி தேசத்து மன்னனான சாலுவன் என்ற ஒருவனும் இருக்கான். பீஷ்மரும் வந்திருக்காரு. விசித்திர வீரியன் வரல, பீஷ்மர் தான் வந்திருக்கார். தம்பிக்காக அண்ணன் வந்திருக்கார். எல்லாருக்கும் சந்தேகம், இவர் தான் பிரம்மச்சாரியாச்சே, இவர் எதுக்கு வந்தார்? இரும்பு கடையில ஈக்கு என்ன வேலை? இவர் எதுக்கு இங்க வந்தாரு? அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல பீஷ்மரை வெல்லக்கூடியவன் யாருமே இல்லை. இவருடைய வீரத்துக்கு முன்னால நம்ம யாருமே ஜெயிக்க முடியாது. இவரையும் கூப்பிட்டு நம்மளை ஏன் கூப்பிட்டான்? எல்லாம் பயந்துகிட்டு இருந்தான். அப்போ அந்த பெண்கள் யார் கழுத்திலையும் மேல போடாம நின்னது. பீஷ்மர் பார்த்தா, நான் சொன்னேனே தூக்கி கொண்டு போய் திருமணம் செய்வதும் உண்டு, அரசர் குலத்துக்கு அது உண்டு. 3 பெண்களை தேர்ல தூக்கி போயிட்டார் பீஷ்மர் தம்பிக்காக. அப்போ எல்லாரும் சும்மா இருக்கு. அந்த சேதி நாட்டு மன்னனா இருந்த சாலுவன் என்ற ஒருத்த மட்டும் தேருக்கு பின்னாலேயே கொஞ்சம் தூரம் துரத்திட்டு வந்தான். இந்த தேர்ல உட்கார்ந்து இருந்த மூத்த பொண்ணு அம்பை அவ பாக்குறா, ஆஹா இவன் நம்ம மேல காதலாலத்தான் துரத்தி கொண்டு பீஷ்மரை கூட எதிர்க்க வந்துட்டான். நாம விரும்புவனை விட நம்மை விரும்புகிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நன்றாக இருக்குமே நினைச்சு பீஷ்மர்கிட்ட சொன்னான். பீஷ்மரே, எனக்கு அதுவும் அந்த சாலுவனை மணந்து கொள்ளத்தான் ஆசை, என்னை அழைத்து கொண்டு போகிறீர்களேன்னா. ஒரு பொண்ணு வாயை விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன பிறகு அந்த பொண்ணை கொண்டு போய் இன்னொருத்தன் கழுத்துல கட்டுறதுங்கிறது தப்பு. அந்த காலத்துல தர்மம் இல்ல. உடனே பீஷ்மர் பார்த்தார், அப்படியானா இந்த தேரை விட்டு இறக்கிடுறேன், நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கன்னு இறக்கி விட்டான். இவன் நேர சாலுவன் கிட்ட போனான். அவன் நினைச்சா, ஆஹா நம்ம வந்த உடனே சாலுவன் ரொம்ப ஆசையோடு நம்ம ஏற்றுக்கொள்ளுவான், புத்தி தெரியல இவளுக்கு. அதனால இவன் நேர போனா பீஷ்மர் இடத்துல சொல்லிவிட்டு அவர் சந்தோஷமா மணந்து கொள்ள அனுப்பிட்டா. மன்னவனே, என்னை மணந்து கொள்கிறீர்களா? அவன் சொன்னான், வேற ஒருத்தனுக்காக தூக்கி கொண்டு போன பொண்ண எனக்கு வேண்டாம் பூஷ்ணிக்கா, உனக்கு வேண்டாம் பூஷ்ணிக்கான்னு நான் கல்யாணம் பண்ணிப்பேனா? எனக்கு தேவையில்லை. நான் உனக்காக வரல, பீஷ்மர் செஞ்சது தப்பு என்பதற்காகத்தான் துரத்தி கொண்டு வந்தேனே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில வரல. இன்னைக்கு பலது பாக்குறோம் இல்ல, நான் கட்டிக்கிறேன்னு சொன்னது உன் அழக பார்த்துல, உங்க அப்பன் சொத்த பார்த்து. இது ஏமாது என்னை பார்த்து தான் அவர் ஆசைப்பட்டாரு. அவ்வளவுதான், அவன் சொத்தை வாங்கிட்டு இவன் நடுத்தவள் நிக்க வச்சுட்டு போயிடுவான். நீங்க இல்ல எங்க ஊர்ல. அதனால இங்க என்ன ஆச்சு, இவ்வளவு என்ன சொன்னா அவன் விட்டுட்டான். இவன் திருப்பியும் வந்தான். பீஷ்மர்கிட்டே வந்து சாலுவன் மறந்து விட்டான், நீங்கள் என்னை அழைத்து கொண்டு போங்க. பீஷ்மர் சொன்னான், இத பாருமா, நீ வேற ஒருத்த மேல ஆசைப்படுறேன்னு சொல்லி தேரை விட்டு இறங்கி அவங்கிட்டையும் போய் கேட்டு அவனும் மாட்டேன்னு சொல்லி இப்ப மறுபடியும் வந்து கேக்குற. இது என் விஷயம் இல்ல, என் தம்பி விஷயம். அவன்கிட்ட போய் சொல்றேன், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பண்ணி வைக்கிறேன். நேரம் விசித்திரவேரியன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னார். அவன் சொன்னான், ஏன் எச்சல் பட்ட பழத்தை தின்பவன் நான் அல்ல, வேறு ஒருவனுக்காக போன பெண்ணை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு அரசனை புருஷனை ஆற்றோட போனா அந்த பழமொழி இங்கதான் வந்தது.
அரசனான சாலுவனை நம்பி புருஷனாக அழைத்து கொண்டு போன விசித்திர வெறியனையும் விட்டான். இப்ப அரசனும் மாட்டேன்ட்டான், புருஷனும் மாட்டேன்ட்டான். அவரவர்கள் ஆற்றோடு போனார்கள், அவங்க வழியில அவங்க போயிட்டாங்க. இவன் மட்டும் போக வழி இல்லாம நின்னான். அதுதான் அரசனும் புருஷனும் ஆத்தோட போனான்னா அவன் வழியில அவன் போயிட்டான். சாலுவ அவன் நாட்டுக்கு போயிட்டான், விசித்திர வெறியர் கல்யாண பந்தலுக்கு போயிட்டான். இவர் இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல, நின்னான். யோசிச்சு பேசணும், யோசிச்சு பேசணும். பேச முடியாத வார்த்தைக்குத்தான் நம்ம எஜமானர்கள். இப்போ விசித்திர வீரியன் அம்பிகையையும் அம்பாலிகையையும் தன்னுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இந்த பொண்ணு என்ன பண்ணா, நேர பரசுராமர் கிட்ட போனோம். பரசுராமர் தான் பீஷ்மருக்கு குரு. குரு சொன்னா தட்டமாட்டா. குரு எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். டே சிகரெட் குடிக்காதேன்னு மாணவனை சொல்லலாம், டே டாஸ்மாக்கு போகாதேன்னு சொல்லலாம், உங்க அப்பா பேச்ச கேளுடான்னு சொல்லலாம், நல்லா படிடான்னு சொல்லலாம், நீ என்ஜினியரிங் எடுத்தா நல்லா வருவேடான்னு சொல்லலாம், நீ இந்த பொண்ணத்தான் கட்டிக்கணும் சார், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அம்மா, ஓ லிமிட் எதுவோ அதோட வச்சுக்கோமா. ஆசிரியருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அவனவனுடைய வாழ்க்கை பிரச்சனை, எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். இங்க ஆசிரியரான பரசுராமர் கிட்ட போனா நீங்க வந்து சொன்னா பீஷ்மர் ஒத்துக்குவார். பரசுராமருக்கு திரும்ப யோசிக்கணும், யோசிக்கணும். ஆசிரியர்னு பேர் வாங்கிட்டு மாணவனை மூணாந்தர மாணவனோட மட்டமா யோசிக்கப்படாது. இது நடக்குமா, செய்யலாமா யோசிக்கணும். ஆசிரியர், குற்றம் இல்லாதவனுக்கு பேர் தான் ஆசிரியர். ஆச்சாரியர் யார் ஒழுக்கங்களையும் நல்ல குணங்களையும் கற்றுக் கொடுக்கிறானோ அவன் ஆச்சாரியன். ஆசிரியன் பாடம் மட்டும் தான் சொல்லி தருவான், ஆச்சாரியன் வாழற விதத்தையும் சொல்லுவான். குரு வாழற விதத்தை மட்டுமல்லாம தெய்வத்தை எப்படி அணுகுவது என்று தெய்வத்தையும் காட்டிக் கொடுப்பவன் யாரோ அவன் தான் குரு. மாதா பிதா குரு தெய்வம், குரு காட்ட தெய்வம். இங்க இவர் ஆசிரியர் தான், பாடத்தோட தீர்ந்து போச்சு. வர்றார், ஏன் வருதா, இந்த பெண்ணை உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வை. ஏன் இஷ்டம் இல்ல, அவன் மாட்டேன்ட்டான், நான் வற்புறுத்த முடியாது. இந்த பொண்ணு சொன்னா அப்படின்னா பீஷ்மரையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, பீஷ்மரையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, அவர் தானே தூக்கிட்டு வந்தார். பரசுராமர் சொன்னார், அம்மா என் உயிரை கேட்டாலும் தருவேன், ஆனா என் கொள்கையில இருந்து நான் மாற மாட்டேன். இந்த ஜென்மத்திலே பிரம்மச்சரிய விரதத்தை மீற மாட்டேன், அதனால நான் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. பரசுராமர் சொன்னார், நான் சொல்லுகிறேன் செய். ஐயா, குரு எது சொல்லணுமோ அதுதான். குருவையே எதிர்க்கிறாரு. 2 பேருக்கு சண்டை வந்து, அந்த சண்டையில யோசிச்சு பாருங்கள். அநியாயத்துக்கு துணை போகிறவர் பரசுராமர், நியாயத்துக்காக போராடுகிறவர் பீஷ்மர். எது ஜெயிக்கும்? அந்த காலத்துல நியாயம் ஜெயிக்கும். இந்த காலத்துல போராடினா பரசுராமரே வர வேண்டாம், யாராவது ஒரு தாதாவை அனுப்பி இருந்தா அவன் தான் ஜெயிப்பான். இன்னைக்கு அநியாயம் ஜெயிக்கலாம், அன்னைக்கு ஜெயிக்காது. அதனால இங்கேயும் பரசுராமர் தோற்றார். அன்னைக்கு தான் முடிவு பண்ணார், சத்திரியர்களுக்கு நான் இனிமேல் வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன். சத்திரிய குலத்திலே பிறந்த இவன் என்னிடத்திலே கற்றுக்கொண்ட அந்த வித்தையினாலேயே என்ன ஜெயிச்சுட்டான். இனிமேல் சத்திரியனுக்கு அரச குடும்பத்திலே பிறந்தவனுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன். அதன் விளைவு யார் தலையில விடிஞ்சது? கர்ணன் தலையில போய் விடிஞ்சது. இங்கே பீஷ்மருக்காக பரசுராமர் கொண்ட பிரதிஜை அப்பாவியான கர்ணன் தலையிலே போய் முடிந்தது. இனிமேல் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன். பரசுராமர் தன் வழிக்கு போயிட்டார். இந்த பொண்ணு எல்லா அரசர்கள்ட்டையும் போய் கேட்டா, இந்த அம்பை யாராவது பீஷ்மர்கிட்ட சொல்லி அவரை ஜெயித்து, அவரை தோற்கடித்து நீங்கள் ஜெயித்து எனக்கு ஒரு வழி காட்டுங்கள். ஒருத்தர் மாட்டேன்ட்டாங்க. பீஷ்மரை ஜெயிக்கிறதா அது இந்த ஜென்மத்துல முடியாத காரியம், யாரும் மாட்டேன்ட்டாங்க. பாஞ்சாலியினுடைய தந்தையான துருபதனுடைய அரண்மனைக்கு போகிறாய். போன உடனே அவன் என்ன பண்ணா கேட்டான். அவன் சொன்னா, நானும் என்னால முடியாது, நான் பீஷ்மரை எதிர்த்து கொள்ள மாட்டேன். இவன் உடனே காட்டுல போய் தவம் பண்ணான். தவம் பண்ணின உடனே அவளுக்கு இறைவனுடைய அருளினாலே ஒரு மாலை கிடைத்தது. அந்த மாலையை கொண்டு வந்து துருபதனுடைய அரண்மனை வாசல், கோட்டை வாசல்ல மாட்டிட்டு கேட்கிறார். அவனும் மாட்டேன், இந்த மாலையை அணிந்து கொண்டால் பீஷ்மரை ஜெயிக்கிறா, தைரியமா மாலையை அணிந்து கொள். ஒன்ன நம்பி நான் மாட்டேன். தெருமுனையில விக்கிறான் எவனோ ஒருத்த, இந்த தைலத்தை சாப்பிட்டா நீ அப்படியே அரசகுமார மாதிரி ஆயிடுவேன்னு அதை நம்பி தின்னுபிட்டு குஷ்டரோகி ஆகிறதுக்கா? எதை நம்பி சாப்பிட முடியும்? ஒன்ன நம்பி இந்த மாலையை போட்டு பீஷ்மர் கிட்ட சண்டை போட நான் தயாரா இல்ல, முடியாதுன்னா அவ மாலையை அங்கேயே மாட்டிட்டு நெருப்புல விழுந்து உயிர் துறந்தான். கடைசி நேரத்துல என்ன நினைக்கிறோமோ அதுவாத்தான் நம்ம பிறப்போம். அதனாலதான் கடைசி நேரத்துல நல்லதை நினை, சாமி பேரை நினை, நல்லதை நினைன்னு வச்சாங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் தெய்வத்தோட பேர் வைக்கிறோம். கடைசி நேரத்துல அடே முருகா கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காருடா, பார்வதி கொஞ்சம் தண்ணி ஊத்துமா, சங்கரா என் தலையில மடியில வச்சுக்கோடா என்று பிள்ளையும் பொண்டாட்டியும் கூப்பிட்டா அந்த சங்கரனே வருவான். மிகப்பெரிய அத்வைதத்தை செஞ்ச ஆதிசங்கரர்,
அவருடைய ஒவ்வொருத்தரும் சாதனை என்பது கண்மூடி கண் திறப்பதற்குள்ளே நடந்தது அல்ல. எல்லாரும் உறங்கும் போது விழித்திருந்து உழைத்திருக்கிறானே, அதுதான் சாதனை. தூங்கும் போது காணுவதற்கு பெயர் கனவில்லை. தூங்கும் போது காணுவதற்கு பெயர் கனவில்லை. தூங்கவே முடியாம தவிக்க வைக்குதே, அதுக்கு பேர் தான் கனவு. அதைத்தான் நம்ம நிறைவேற்றணும். அப்போ அவ ஆரியாம்பிகை இன்னைக்கு இருக்கு காலடியில. சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் காலடிக்கு போயிட்டு தான் போவாங்க. ஆனா ஏன் போறோம்னு தெரியாது. ஏன்னா அங்கதான் பாத்ரூம் வரிசையா கட்டி விட்டுருக்கான். அதை போய் நாரடிக்கிறதுக்காகவே போவாங்க. காலடியில காலடி வைக்க முடியாது. அந்த காலடி மகா புண்ணிய சேத்திரம். பின்னாடி பாரத புழை ஓடுகிறது அந்த காலடியில. அந்த ஆரியாம்பிகை வாழ்ந்தவர். அவளுடைய பிள்ளை அவ கணவன் இறக்கிற போது அவ வயிற்றுல இந்த குழந்தை 40 நாள் சொல்லி அழல. அதனாலதான் இப்பெல்லாம் புருஷன் செத்து போயிட்டா சில பேர் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் கேட்பாங்க, ஏண்டி வயிற்றுல கீத்துல ஏதாவது இருந்ததுன்னா இப்பவே சொல்லி அழுதுரு. இந்த அம்மா தலையாடுறாங்க. இப்ப சொல்லாம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் செத்து ஒரு 2 மாசம் கழிச்சு இவன் கர்ப்பிணின்னு தெரிஞ்சா இது அவன் பிள்ளையே இல்லைன்னு அவளுக்கு பட்டமே கட்டிடுவான். அதனால செத்த உடனேயே சொல்லணும், ஐயோ என் வயிற்றுல 40 நாள் குழந்தைய கொடுத்துட்டு இப்படி போயிட்டீங்களே சொல்லிவிடு, சொல்லி அழும்பாங்க. இப்ப இவ சொல்லல, கரு வயிற்றுல வளர்ந்த உடனே இவ விதவையாய் போய் தப்பு பண்ணிட்டா. யாரு? ஆதிசங்கரன். நம்முடைய வேதங்களுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதியவர், அத்வைதத்தை பரப்பியவர், நர்மத கரையிலே கோவிந்த பகவத் பாதர்கிட்ட பாடம் கேட்டவர். 32 வயசுல இமயமலை வரைக்கும் நடந்தே போய் அத்தனை மாற்று மதக்காரர்களையும் வென்று நம்முடைய இந்து மதத்தின் பெருமையை இன்று வரைக்கும் உலகத்திலே பரப்பியவர் அவர். அவருக்கு என்ன நேர்ந்தது? அவளை பெற்றெடுத்த தாய் படாத பாடுபட்டா, ஒதுக்கி வச்சுட்டான். ஊரை விட்டு ஒதுக்குறதுல என்ன, அந்த காலத்துல அவங்க வீட்டுக்கு யாரும் நல்லது போறதுக்கு வரமாட்டாங்க, நெருப்பு கொடுக்க மாட்டாங்க. நெருப்பு கொடுக்கறதுனா அந்த காலத்துல நெருப்புட்டி எல்லாம் கிடையாது. இந்த கல்யாணத்துல அக்னி வளர்த்து தான், ஹோம வளர்த்து தான் கல்யாணம். இந்த அரசாணி பானை, அவுபாசன பானைன்னு எல்லார் கல்யாணத்திலயும் உண்டு. பானையை வாங்கி அதுல சுண்ணாம்புல படமெல்லாம் போட்டு ஓட்ட ஓட்டையா இருக்கிறத அடுக்கி வச்சிருப்பாங்க. அது இப்பெல்லாம் சும்மா அழகுக்கு அலங்காரத்துக்கு. கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அந்த அரசாணி பானையும் கூட போகும். அது எதுக்குன்னா, அந்த 5 நாள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அங்க வளர்க்கப்பட்ட அந்த அக்னிய அந்த பானையில போட்டு அந்த ஓட்டை காத்து வர்றதுக்கு அதை எடுத்துட்டு போன வீட்டுக்கு போய் சாகர வரைக்கும் அந்த அக்னியில நெருப்பு குறையாம தினமும் அதுக்கு சமித்துக்களை போட்டு எருவாமுட்டை போட்டு அதுக்கு தினம் பூஜை பண்ணி வளர்க்கணும். இதான் அக்னிஹோத்திரம்னு பேரு. அது எல்லாராலையும் முடியாது, சில பேர் தான் செய்வாங்க. மத்தவங்க நெருப்பு வேணும்னா இவங்க வீட்டுல வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்ப எல்லார் வீட்லயும் நெருப்பு இருக்காது, இவ வீட்டுக்கு நெருப்பு கொடுக்க கூடாது. இங்கே அந்த சிகண்டி என்பவள் துருபதனுக்கு மகளாக பிறந்து அங்கே மகனாக மாறி, அதனால பெண் ஆணா மாறுவது, ஆண் பெண்ணா மாறுவது இப்ப சர்வசகஜம். நிறைய திருநங்கைகள்ல பாக்குற போது, நான் பிறக்கும் போது பையனாத்தான் பிறந்தேன், ஆனா என் நடைமுறை பாவனைகள், என்னுடைய ஆசைகள் அத்தனையும் பெண்ணை போலவே இருந்தது. அதனால எங்க வீட்டுல யாருக்கு என்ன பிடிக்கல, துரத்தி விட்டுட்டாங்க. அறுவை சிகிச்சை மூலமாக நான் என்னை பெண்ணாகவே மாற்றிக்கொண்டு விட்டேன். இதுதான் திருநங்கைகள் கொடுக்கிற சர்டிபிகேட். இது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. பெண்ணா பிறந்து ஆணா மாறுவதும், ஆணா பிறந்து பெண்ணா மாறுவதும் புதுசு எதுவுமே கிடையாது. இப்போ பீஷ்ம பிதாமகன் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க அம்பிகை வயிற்றிலே கண் தெரியாத திருதராஷ்டிரன் பிறந்தான். அம்பாலிகை வயிற்றிலே வெண்குஷ்டம் பிடித்த பாண்டு பிறந்தான். ஏன் அப்படி பிறக்கணும்? எல்லாத்துலயும் அர்த்தம் இருக்கு. காமத்துக்கு கூட அர்த்தம் இருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் இணைவதிலே கூட நேரம், காலம், மனசு இத்தனையும் உண்டு. 2 பேரும் இணைகிற போது எங்களுக்கு உத்தமமான குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை மனதிலே எண்ணிக்கொண்டு அவர்கள் இணைவார்களே, ஆனால் நல்ல குழந்தைகள் பிறக்கும். வெறும் ஆசைக்காக, உடலுக்காக இணைகிற போதுதான் பேயும் பிசாசும் பிறந்து நாட்டைய குட்டிச்சோறு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கு. நல்ல எண்ணம், நல்ல நேரம் இத்தனையும் வேணும். முன்ன அதெல்லாம் பார்த்து செய்தார். நல்ல நேரம் பார்த்து, நல்ல இடம் பார்த்து, பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோட இத்தனையும் நடந்தது. இப்ப அது இல்ல. அப்போ இவளுக்கும் கணவன் தன் அருகிலே வருகிற போது வெட்கத்துல கண்ணை மூடிக்கொண்டார். அந்த கண்ணை மூடிக்கொண்ட காரணத்தினாலே அந்த உணர்வு இருக்கிற பொழுது உருவான குழந்தை கண் தெரியாத திருதராஷ்டிரனா பிறந்தான். அடுத்தது அம்பாலிகை இடத்திலே போகிற போது அவ பயத்துல உடம்பெல்லாம் வெளுத்து போச்சு, வேர்த்து விறுவிறுத்து உடம்பு விளர்த்து போக, அப்ப உருவான கரு பிறக்கிற போது உடம்பெல்லாம் வெளுத்து இப்ப லூக்கோடர்மாங்கிறமே அந்த வெண்குஷ்டத்தோட பிறந்தான் பாண்டு மகாராஜ். வேலைக்காரி இடத்திலே தான் மிகச்சிறந்த தர்மவானான விதுரர் பிறந்தார். இதுதான் குரு வம்சத்தினுடைய ஆதி காவியமாக திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் தோன்ற இவர்களிடத்திலே இருந்துதான்
பின்னாலே பாண்டவர்கள் கௌரவர்கள் தோன்றி குருட்சேத்திர யுத்தம் வரைக்கும் போய் கண்ணனையே வரவழைக்கிற அளவுக்கு பெருமை பெற்றதாக அமைந்தது என சொல்லி இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்கிறேன். குருவம்ச வரலாற்றிலே மன்னாதி மன்னர்கள் பலர் சந்திர வம்சத்திலே இருந்து புதனும் அவனுக்கு பிறகு ஆயுவும் புரூரவனும் நகுஷனும் அவருக்கு பின்னாலே பல பேர்கள் தோன்றி குரு என்பவன் தோன்றி குருட்சேத்திரத்தையும் அத்தி என்பவன் தோன்றி அத்தினாபுரியையும் யயாதி என்பவன் தோன்றி மிகப்பெரிய யாதவ குலத்துக்கும் இதற்கும் மூல காரணர்களை உண்டாக்கவும் அந்த குலத்திலே சந்தனு என்ற ஒரு மகாராஜன் பிரதீபன் என்பவனுக்கு பிறக்க அந்த பிரதீபன் கங்கை கரையிலே தவம் செய்ய கங்கை அவனது வலது தொடையிலே அமர நீ என் மகளுக்கு சமம் மருமகளாக வர வேண்டும் என சொல்ல அதனாலே சந்தனுவுக்கும் கங்கைக்கும் திருமணம் நடக்க முயற்சிக்க அப்பொழுது கங்கை அவனிடத்திலே மெய் நடுங்கும்படியாக யாது நான் செய்த போதிலும் நீ அதை தடுக்காமல் இருந்தால் உன்னுடன் வாழ்வேன் தடுத்தால் பிரிவேன் என சொல்ல சந்தனமும் ஏற்றுக்கொள்ள கங்கைக்கு குழந்தை பிறக்க 7 குழந்தைகளை நதியிலே வீச அவன் காரணம் கேட்காமல் இருக்க 8வது குழந்தையை வீச போகிற போது புத்திர பாசத்தினாலே தடுக்க இப்பொழுது மட்டும் உனக்கு புத்திர பாசம் எங்கிருந்து வந்தது என்னை தடுத்ததனாலே நான் பிரிகிறேன் என சொல்ல காரணத்தை சொல்லிவிட்டு போ என சொல்ல பிரம்ம சபையிலே வருணன் ஆகிய நீ அப்பொழுது மகா பீஷ்மன் என்ற பெயரோடு அங்கே வர அந்த இடத்திலே நானும் இருக்க வாயுதேவன் வேகமாக வர காற்றினாலே ஆடைய குலைய அதை பார்த்த நீ ஆசைப்பட பிரம்மன் சபித்த அடக்கமில்லாத என்னையையும் அடங்க மனமில்லாத உன்னையையும் பூலகத்துக்கு செல்ல சொல்ல நீ இந்த இடத்திலே சந்தனுவாக பிறக்க நான் கங்கையாகவே பிறக்க ஆனால் அப்பொழுது நான் பூவுலகை நோக்கி வருகிற போது அஷ்ட வசுக்களும் வசிஷ்டருடைய சாபத்தினாலே பூலோகத்தை நோக்கி வர எங்களுக்கு பிறவியை சீக்கிரம் முடித்து விடு என சொல்ல அவர்கள் என் வயிற்றிலே கருவாக பிறந்தவுடனேயே 7 பேரை கொண்டுவிட வசிஷ்டருடைய சாபத்தின்படி அந்த தலைவனாக இருந்தவனான பிரபாசன் பெண்ணின்மம் இல்லாமலேயே நீ வாழ வேண்டும் என சொல்ல அவன்தான் இந்த 8வது குழந்தை உரிய காலத்திலே சேர்ப்பிக்கிறேன் என கங்கை போய்விட அதன் பிறகு 16 ஆண்டுகள் கழித்து காட்டுக்கு வேட்டைக்கு வர கங்கை கரைக்கு வர தேவவிரதன் என்ற வாலிபனாலே நெற்றியிலே அடிபட கங்கை வந்து தாங்கி பிடிக்க அப்பொழுது இவன் தான் உன் மகன் என சொல்லி பரசுராமரிடத்திலே வித்தைகளை கற்றுக் கொடுத்து மகாவீரன் ஆக்குகிறேன் என்று ஒப்படைக்க அந்த தேவவிரதனை அழைத்துக் கொண்டு நாட்டுக்கு வர பின்னும் ஒரு நாள் செம்படவன் மகளான பரிமள கந்தியை கண்டு அங்கே சந்தனம் ஆசைப்பட தந்தைக்காக தானே மனம் பேச போக அப்பொழுது உன் வாரிசுகள் வந்தால் என் மகள் வயிற்றிலே பிறக்கிற குழந்தைகள் நிலை என்ன ஆகும் என செம்படவன் கேட்க அப்பொழுது நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் எக்காரணத்தின் என் மூலமாக வாரிசு உருவாகாது என மிக பயங்கரமான சபதத்தை செய்ய விண்ணவர்கள் பீஷ்ம பீஷ்ம என அவனை ஆசீர்வதிக்க அங்கிருந்து அந்த பரிமள கந்தியான சத்தியவதி சந்தனுவை மணந்து கொள்ள அவர்களுக்கு விசித்திரவீரியன் சித்திராங்கதன் என்ற 2 பிள்ளைகள் பிறக்க சித்திராங்கதன் இளமையிலே இறக்க விசித்திரவீரியனுக்கு மணமுடிக்க காசி தேசத்து மன்னனுடைய பெண்களான அம்பை அம்பிகை அம்பாலிகையுடைய சுயம்பரத்துக்கு பீஷ்மர் போக எல்லாரும் 5 நெடுங்க 3 பெண்களிலே தேரிலே ஏற்றிக்கொண்டு பீஷ்மர் வர அதிலே மூத்தவளான அம்பை சாலுவனிடத்திலே மனம் போக்க அவனும் பீஷ்மரை எதிர்க்க பின்னாலே வர தனக்காகத்தான் வருகிறான் என கருதி அவனிடத்திலே செல்ல விருப்பப்பட பீஷ்மர் அவளை தேரிலே இருந்து இறக்க சாலுவனிடத்திலே கேட்க அவன் வேறொருவனுக்காக கொண்டு போகப்பட்ட பெண்ணை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என சொல்ல திரும்ப அவள் பீஷ்மரிடத்திலே வர என் தம்பி ஒத்துக்கொண்டால் மணமுடிக்கிறேன் என சொல்ல விசித்திரை வெறியன் மறுத்துவிட நீங்களே என்னை மணந்து கொள்ளுங்கள் என கேட்க பீஷ்மர் தன் விரதத்துக்கு பங்கம் உழைக்க மனமில்லாமல் போக பரசுராமரை அழைத்து வர அவரே தோற்று போக இன்னும் சத்திரியர்களுக்கு நான் வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன் என அவர் திரும்பி போய்விட அதன் பிறகு எல்லா நாட்டு மன்னர்களிடத்திலையும் கேட்க யாருமே ஒப்புக்கொள்ளாமல் போக இவள் இறைவனை கொடுத்து தவம் செய்ய அப்போது இவளுக்கு ஒரு மாலை கொடுத்து இந்த மாலையை அணிந்து கொள்ளுகிறவர்கள் பீஷ்மரை வெல்ல முடியும் என சொல்ல ஆனால் அந்த மாலையை நம்பி போர் செய்ய யாரும் தயாராக இல்லை துருபதனுடைய நாட்டு வாசலிலே கோட்டை வாசலிலேயே அந்த மாலையை மாட்டிவிட்டு இவள் நெருப்பிலே விழுந்து உயிர் துறக்க அதே எண்ணத்தினாலே துருபதனுக்கே இவள் மகளாக சிகண்டினியாக பிற விளையாட்டாக அந்த 5 வயதிலே மாலையை மாற்றிக்கொள்ள பயந்து போன துருபதன் அவளை நாட்டை விட்டு துரத்த அவள் இமயமலை செய்ய அங்கே தவம் செய்ய நாரத முனிவர் வர தும்புருவினாலே உன் கஷ்டம் தீரும் என சொல்ல தேவன் அடிகனாக இருக்கிற தும்புரு எனக்காக உன் பெண் வடிவத்தை கொடுத்து என் ஆண் வடிவத்தை ஏற்றுக்கொள்ள என சொல்ல பிறப்பிலே பெண்ணான அவள் தற்காலிகமாக ஆணாக மாற அவள் சிகண்டினி என்ற பெயரோடு மறுபடியும் பாஞ்சால நாட்டிலேயே வந்து யாரென்று தெரியாமலேயே துருபதனாலே வளர்க்கப்பட்டு மாவீரனாக வளர்ந்து வர இங்கே விசித்திர வீரியனும் சித்திராங்கதனும்
பிறந்தாலும் கூட சித்ராங்கதன் மூலமாக வாரிசுகளை இல்லாமல் போக விசித்திர வீரியனுக்கு அவனுடைய மனைவியான அம்பிகை வயிற்றிலே கண்டறியாத திருதராஷ்டிரனும் அம்பாலிகையினுடைய வயிற்றிலே பாண்டு மகாராஜனும் பிறக்க விசித்திர வீரியன் நோய் வந்து மாண்டுவிட இந்த 2 பிள்ளைகள் வளர்ந்து வர அதிலே திருதராஷ்டிரன் கண்டறியாதவனாகவும் பாண்டு வெண்குஷ்டம் உள்ளவனாகவும் இருக்க இதுல யாருக்கு பட்டம் கட்டுவது என ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் வர அந்த தடுமாற்றத்தை பீஷ்மர் எப்படி தீர்த்தார், அதை ஏன் தீர்த்தார், அதனாலே விளைந்தது என்ன என்பதை நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி இத்துடன் கதையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.